நான் டாக்டர் ஷிஃபா. இன்றைக்கி நான் என்னோட பெஸ்ட் ஆஃப் மென்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வாதி, ஸ்ருதி, my mentor F.F. ma'am and Pooja order. We are here at the event of launch of Tongue Talks. இது எங்களோட அசோசியேஷன் Tongue Foundation ஓட one of the newsletters-ஆக இருக்குது. இதில் what we are trying to spread is tongue-ஓட important role in the body. tongue வந்துட்டு breast feeding-ல ஆரம்பிச்சு throughout the life at major aspects of speech, sleep, aesthetics, preventing of cavities. இது எல்லாத்துலேயும் டங் வந்துட்டு ஒரு ஆர்கனாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இந்த ஈவெண்ட் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஈவெண்ட் எங்களோட ஈவெண்ட் மட்டும் இல்லை. I take this chance to call forward all the allied healthcare professionals to come forward and try and spread this awareness because our country needs this now. And we also call mothers and enterprising entrepreneurs to also take part and help us spread this awareness to each dose on why breastfeeding is very important. And also இது சார்ந்து நம்ம நாட்டில் இருக்கிற ரிசர்ச் உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ஸ்வாதி ஜெகதீஷ். நான் ஒரு லாக்டேஷன் கவுன்சிலர் அண்ட் செக்ஸ் எஜுகேட்டர். இன்றைக்கி நாங்கள் த டங் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷனுடைய நியூஸ் லெட்டர் லான்ச் பண்ணியிருக்கோம், டங் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போது டங் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம பேச்சுக்கு தேவைப்படுற ஒரு ஆர்கனாக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் லாக்டேஷன் ஃபீல்டில் இருக்கிறதுனால பிரெஸ்ட் ஃபீடிங்கில் டங்குக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது அப்படிங்கிறது பல பேருக்கு புரியறதில்ல. நிறைய தாய்மார்கள் அவங்க குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் ப்ராப்ளம் வரும்போது ஒன்று அவங்களுக்கு பால் இல்லாதனால தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, இல்லாட்டி குழந்தைக்கு குடிக்க தெரியாதனால, எதனாலையும் குடிக்க தெரியல அதனால் கடிக்கிறாங்க, இல்லை ரொம்ப வலிக்குது, இல்லை புண்ணு வருது, ப்ளீட் ஆகுது, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும்போது சரி என்ன பிரச்சனை அப்படிங்கிறது புரியாது. பட் சரி எப்படியாவது பால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒன்று புழிஞ்சு கொடுக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாகி பவுடர் பாலுக்கு போகிறாங்க. நிறைய பேர் முதல்ல இருந்தே பவுடர் பால் ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில் பார்த்தா பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டு லாக்டேஷன் கவுன்சிலரை தேடி வரும்போது நிறைய கேசஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, குழந்தையோட நாக்கு நல்லா மூவ் ஆகாததுனால, குழந்தையால் பிரெஸ்ட்டில் நல்லா சக் பண்ணி குடிக்க முடியாதனால தான் இவங்களால் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியல அப்படிங்கிறது தெரிய வருது. டாக்டர் ஷிஃபாவோட ஆர்கனைசேஷனில் அதுக்கான சொல்யூஷன் இருக்குது. ஒன்று எக்ஸசைசஸ், இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் அவங்க அதை ட்ரீட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த தாயால் திரும்பவும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியும். நிறைய பேரை நம்ம இது மூலமாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, பிரெஸ்ட் ஃபீடிங்கில் மட்டும் இல்லை, பேச்சில் மட்டும் இல்லை, வேறு நிறைய விஷயங்களில் தூக்கம், மூச்சு விடுறது, இந்த மாதிரி குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் டங்குக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது அப்படிங்கிறது பல பேருக்கும், நிறைய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்குமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். டங் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் டங் ஃபவுண்டேஷனோட மெயின் கோலே. அண்ட் மற்ற எல்லாரும் எங்கள் டீமில் வந்து ஜாயின் ஆகணும். இது ஒரு அவேர்னஸ் இனிஷியேட்டிவாக பிரெஸ்ட் ஃபீடிங்கில் ஆரம்பித்து, சாப்பாடு ஊட்டுறதில் ஆரம்பித்து, பேசுகிறதுலேருந்து, மூச்சு விடுறதுலேருந்து, நல்லா தூங்குறதுலேருந்து நிறைய இந்த டங்குடைய ரோல் பற்றி பல பேர் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம குழந்தைகளே இதெல்லாம் சரி பண்ணிட்டோன்னா ஃப்யூச்சரில் நிறைய பிரச்சனைகள் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஒரு ஹெல்த்தி ஜென்ரேஷனை உண்டு பண்ண முடியும். அதுதான் இன்றைக்கி நாங்கள் டங் ஃபவுண்டேஷனில் மெயினாக இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த டங் டாக்ஸ் அப்படிங்கிறது இதை பற்றியெல்லாம் பேசுகிற ஒரு பேர் என்ன இருக்க போகுது. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன விஷயமா, அந்த டங் ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் த பாடியாக நினைக்காம அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. You might ponder upon why a foundation for the tongue. It's just a small part in the mouth. But the journey to becoming a tongue foundation started off with various people who are members of the organization who, in their own abilities, in their own experiences, have found out how important this tiny muscle inside, plays a big role in every aspect of life. So we have around 6 members here. All the 6 founding members are from different areas of life. They're not the same professions, they don't practice the same way. But we've managed to get together on how everyone has been able to come to a point that the only way for life forward is plain, simple breastfeeding. It was as simple as that. So starting from that journey, we've been able to connect the pieces of the most deformed puzzle ever of how tongue plays a role in sleep, in breastfeeding, in jaw growth, in alignment, in cavities, in just posture or just normal growth and development of a child. But when you speak about the tongue, the first thing anyone talks about or a deformity in the tongue is speech.
which is, yes, a big issue, but that's all that has been taught as medical professionals. We've only been taught about tongue, which is half a page of a textbook, and that's about it. But as we've been practicing holistic healthcare for over a decade and more, we've come to realize how important a role tongue plays. Now, when you talk about deformities or anomalies or tethered tongue or tongue ties, that's all everyone ever knows. But there are few things that you have to know about the tongue, which is how it functions, how it helps grow, how it helps children survive healthily. Now, what has happened over the years is there's been a slow pandemic that has entered into the lives of a lot of children. The earlier one that everyone knew was either malnourishment or there was obesity. Now there's something called pediatric obstructive sleep apnea, which affects at least 3 to 8% of children in, talking about our country, it's not in any other country but here. So this starts with basic functions of the tongue, which is breastfeeding. When we came around thinking about why we need a foundation for the tongue, the first thing that we realized is the basics need to be set right. Everybody that we've spoken to, every parent we've spoken to, probably 4-5 years after the child is older, the only thing they ask us, why weren't we told about this much earlier? Why didn't we get the right help earlier? Now, how can they not ask these questions when no one talks about it? So we are truly here to make some noise, spread the word, get every parent, every child, every mother, anyone who's into child healthcare to know you have a part here. We are here to work as a team. We are here to spread awareness. And we will be training more and more people to know what is right, what is wrong. Not everything needs treatment. Sometimes it's just basic therapy, working around a lot of lifestyle changes. It's a lot of awareness more than just treatments here. So that awareness starts by taking this first step, which is the foundation of forming of this organization. So we thank you all for being a part of. 7 வருஷம் முன்னாடி என் குழந்தை பிறந்துச்சு. எனக்கு பிரஸ்ட் ஃபீடிங்கில் பெருசாக ப்ராப்ளம் எதுவும் இல்லை, நல்லா தான் போச்சு. ஆனால் அவளையும் கூட்டிகிட்டு மற்ற மதர்ஸை பார்க்குறதுக்காக என்னுடைய ஊராகிய கோயம்புத்தூரில் நான் வந்து மற்ற தாய்மார்களை பார்க்குறதுக்கும் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் மாதிரியான பிரச்சனைகள் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் போகும்போது நிறைய தாய்மார்களுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியலைங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது. ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியும் இருந்தது, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியலைங்கிற மாதிரி. சரி, என்னோட ஜேர்னி நல்லா போயிட்டுருக்கேன், மற்றவங்களையும் ஹெல்ப் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டேஷன் கவுன்சிலர் ஆனதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காங்கன்றதே முதல்ல எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் இதுக்கெல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி இருக்குது. பட் இதுக்கும் ஒருத்தவங்க தேவைப்படுது தாய்மார்களை ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு லாக்டேஷன் கவுன்சிலிங்குள்ளே வந்தேன். லாக்டேஷன் கவுன்சிலிங்குள்ளே வந்தப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணிவிட்டு லாக்டேஷன் கன்சல்டண்ட்டாக தாய்மார்களை ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது, நிறைய பேரை ஹெல்ப் பண்ண முடியல. அப்போ தான் நானும் எனக்குள்ளேயே ஒரு கேள்வி, அம்மா இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, தாய்ப்பால் இருக்குது, ஆனால் அந்த குழந்தையால் சப்பி குடிக்க முடியல பிரஸ்ட்ல. சரி, என்ன பிரச்சனையா இருக்கும், அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அம்மா பக்கமே நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அதில் ஆப்வியஸ்லி பதில் கிடைக்கல. ஏன்னா அம்மா நல்லா இருக்காங்க, பிரஸ்ட்ல ஃபுல் பால் இருக்குது, ஆனால் குழந்தையால குடிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஹாஸ்பிட்டலும் போது நிறைய பீடியாட்ரிஷியன்ஸ் இருந்தாங்க, யாருக்கும் பதில் இல்லை. எல்லாருக்கும் சரி எப்படியாவது எடுத்து கொடுங்க, சங்கடையில் கொடுங்க, கப்பில் கொடுங்க, பாட்டில் எடுத்து கொடுங்க, அப்படி இப்படின்னு தான் ஹெல்ப் பண்ண முடியலே தவிர அந்த குழந்தைய கொண்டு போய் மார்பகத்தில் வைக்க யாராலையும் முடியல. ஸோ அப்படி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 தாய்மார்களை என்னால் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு ஆதங்கம். எனக்கு நைட்டு தூங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தபோது, ஏன்னா லாக்டேஷனுக்கு நான் ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தாலும் அதில் இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த சில பிரச்சனைகள் பற்றியெல்லாம் அந்த கோர்ஸ்லேயுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் ரொம்ப எங்களுக்கு எல்லாரும் ஒரு தாயாக இருக்கக்கூடிய, ஒரு மென்டராக இருக்கக்கூடிய யாஸ்மின் மேமை பார்த்தேன். யாஸ்மின் மேம்கிட்ட எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, அதாவது அம்மா மட்டும் இல்லை, குழந்தைக்கும் சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால கூட பிரஸ்ட் ஃபீடிங் நல்லபடியாக நடக்காமல் போகலாம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. மேம்னால தான் ஆக்சுவலி எனக்கு டங் டைஸ் பற்றி தெரியும். என் குழந்தைக்கு டங் டை இருந்திருக்கு. லக்கிலி எங்களுக்கு அது பிரஸ்ட் ஃபீடிங்கில் ப்ராப்ளம் கொண்டு வரல. ஆனால் இப்போ நீங்கள் டாக்டர் சொன்னது கேட்டது மாதிரி கேவிட்டிஸ், ஒழுங்காக மூச்சு விட முடியாமல் போகிற பிரச்சனைகள், நைட்டு வாயை திறந்து தூங்குறது, கொரட்டை விடுறது, பல்ல கடிக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி டங் ரிலேட்டட் பாக்கியுள்ள பிரச்சனைகள்லாம் என் பொண்ணுக்கும் வந்திருக்கு. பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும் பிரச்சனை வரல. ஆனால் பிரஸ்ட் ஃபீடிங்கில் பிரச்சனை வர ஆயிரக்கணக்கான தாய்மார்களை நான் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு see those mothers. அண்ட் யாஸ்மின் மேம்கிட்ட கிடைச்ச இன்ஃபர்மேஷனாலேயும் மேம் நடத்தின கிளாஸஸ் கோர்சஸ்லேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனாலேயும் நானாக இப்போ என்னுடைய விருப்பத்தை
விருப்பத்தினால நானும் கனிமொழி மாதிரியான லாக்டேஷன் கவுன்சிலர்ஸ் எல்லாம் நிறைய லாக்டேஷன் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலி எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த ஜேர்னியில தான் ஷிஃபாவை பார்த்தேன். அப்பதான் தெரியும், ஓ டங் டைன்னு ஒன்று இருக்கு, அதை சரி பண்ணா கூட குழந்தையால தாய்ப்பால் குடிக்க முடியும். நிறைய பேர் அது தெரியாம தேவையில்லாம பவுடர் பால் பாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டில் சப்பி குடிக்கிறதுனால கூட மூஞ்சி ஃபேஸோட ஷேப் மாறுது, முழுங்க முடிய மாட்டேங்குது. இதே குழந்தைகள் இந்த பிரச்சனைகள் சரி பண்ணலைன்னா 6 மாசத்துக்கு அப்புறம் சாப்பாடு கொடுக்க முடிய மாட்டேங்குது. மக்களால என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, திரிச்சு சாப்பாடு விட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால வேற பிரச்சனைகள் வருது. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, ஒரு சின்ன ஒரு உறுப்புனால இவ்வளோ பெரிய பிரச்சனைகள். ஏன்னா டங்குன்னா இவங்க சொன்ன மாதிரி நம்ம பேச்சு அப்படின்ற மாதிரி மட்டும்தான் பார்க்குறோம். டங்குக்கு இதுல எல்லாம் ஒரு பெரிய ரோல் இருக்குங்கிறது இவங்க வெளியே கொண்டு வராங்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதனால தான் டங் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே ஓகே டன் நானும் கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன். ஸோ இதனால தான் நான் இந்த ஜேர்னியில் இருக்கேன். ஸோ உங்களால நிறைய பேருக்கு போய் சேரணும், நிறைய குழந்தைங்களை நம்ம இது ஹெல்ப் பண்ண நம்மளால முடியும்னா பெரியவங்கள் ஆகும்போது அவங்களுக்கு வேற பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சொல்யூஷனாக இருக்கும் இந்த டங் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஷிஃபா அண்ட் டீம். Thank you so much. Speak as briefly as she does in Tamil, but I'm going to speak the best I can. It's a journey like Swati was sharing. It's my own journey that I started about 13 years ago. When I was a mother, I was completely naive. I know nothing about what I should be doing during pregnancy or what I should expect when my baby is born and how to breastfeed. None of those information was available, or rather I never reached out for any of those help. Just like you think it's natural, we just go through processes naturally in life. But I was in for a surprise that my baby was not able to breastfeed. She had very difficult time and she was also premature, and I had terrible pain when I was trying to feed her. And I had no answers. When I looked for it, I had no answers. Everyone I went to, either a pediatrician or a gynecologist, they dismissed but the issue. They would say everything looks okay, maybe you don't know how to breastfeed. So this is the kind of shaming that I have faced. Rather, I see that constantly throughout thousands of mothers I've seen in so many years, that they get shamed for not being able to know how to breastfeed. And they go to 10 pediatricians, 15 different pediatricians, best of them in the city, and this is the kind of answers they get. So there's a lot of body shaming, there's a lot of shaming for mothers not being able to do the basic activity, for being able to nurture the baby at the breast, which is the central role of a mother, to feel confident. As a mother, to feel confident that she can nurture a baby through life and grow the child. That is being battered and also fractured in a sense. And that's when I thought I have to get into this and try to find more answers. And so I started my journey with association with an NGO, which is an international Dalechli institution. That organization supports breastfeeding mothers in almost more than 200 countries. And they are all voluntary mothers supporting breastfeeding mothers who would like to breastfeed. They give them moral support. But as much as the moral support can get you, the journey doesn't seem to end. I didn't have answers beyond encouraging mother to, hang on, don't worry, things will be okay, you can manage this. So that's the only way I carried on for breastfeeding for about 2.5 years with pain. And this is also documented in one of the films that I made a couple of years ago. And the movie has been received very beautifully across the different countries in the world. And we will be screening the film at some point with the Tang Foundation as well. And this is one of takes you through the journey of a mother, because her story is not told. We get to hear a lot of other issues that are out there with women issues, children's issues. But I think a private part of the mother, where she goes through the part of her journey of birthing and breastfeeding, it is such an intimate, wholesome, nourishing part of her life. And that, when she is having difficulty with, there's no one to talk about it. And even if they talk about it, there's always dismissal. And that I think we are all, as members of the team, we would like to sensitize the community about it and know that the family support can be such a huge turning point to bring the professionals to do their groundwork so that we can help others. And so that's how I got into it. But every time I went into one subject, I thought there's more to learn. There's more to learn. And there are 3 organizations in the world that talk about tongue ties. And this is not an Indian issue. This is an issue across the world. And all mothers who go through this issue
have a very similar story narrative across the world. And there are three organizations, like I mentioned. It's a North American organization, and there is ICAP, which is the International Consortium for Ankyloglossia Professionals, bringing in different professionals together on one platform to do research, to be able to further the awareness of the issues with tongue tie across lifetime, starting from infancy with breastfeeding issues, going up to sleep apnea, which is as a pandemic, as she said, not just with children, but with adults as well. An issue that was never seen before, we are starting to see it in the last maybe a century. In the last 1 century, we have seen enormous amount of numbers that are growing, where people have issues which are tied down to a CPAP machine to even sleep. So having a normal sleep is an issue today. I think that's where we are going backwards to see what are we missing, what are the functions we are missing here, what can we put back into its place. And we realize that the basic competency of a baby is to be able to breastfeed, that supports the craniofacial development, and that is not happening. So what I love about this team is that while they are fixing issues, they also started to look at preventive care. That is also a very important part. We can do a lot of work just doing fixing, and it will take us through, but I think the noble thought comes when we want to prevent it and not let it happen, become an issue, because there's always prevention that's always better than cure. So breastfeeding restoration is the central role of the Tongue Foundation, starting from infancy and supporting them across lifetime. And so I'm a founding member of one of the organizations, which is the ICAP, and which brings in professionals across the world from different areas, whether it's an occupational therapist, craniosacral therapist, dentist, pediatricians, gynecologists, different kinds of area, and sleep specialists as well. So I look forward for the work that the organization can do, and I'm grateful that Be Little has got this cutting edge information, awareness and education in India, which is pioneering work, or I would say a seminal work in India. It has not been done anywhere in India, and this Be Little has brought that together, so I'm very grateful to be a part of it. As a new mother, it's been really helpful for me. Like everybody else, I had no clue about breastfeeding, about tongue ties, the role of tongue, the importance that is there in it. I don't think I had any clue about it till I met Swati. So Swati Apatha Kaprana once attended a session and all of that, I realized how important it is, breastfeeding, eating solids, and all of that is like so important. And the only thing that we want is, our generation has faced a lot of issues, and we've been brought up in a generation where people think that milk powder, formula, Cerelac and all is much more healthier than breastfeeding, and they always doubt the mother whether she's having enough milk supply. Is she it's not true, she's or probably body shape her by the size of her breast, or it could be small, it could be big, they just pass comments. They don't realize the kind of impacts they have because of such comments and how much it affects them. I'm really happy that I could do my small bit in creating awareness for young mothers, or for people who are already mothers, or even grandparents for the matter of fact, if they're on social media or they're watching this, that we should probably bring in a change to the generation which is now, so that they'll have a much better future, not have the problems that we have faced or we're still facing, and probably healing our traumas and stuff. I think they don't need to face all this. I think this is the best thing, and everybody should really know about this. So honestly, I got a tongue importance, and tongue பின்னாடி இவ்வளோ சயின்ஸ் இருக்கும்போது எனக்கு டாக்டர்ஷிப்பாக ஃபீல் பண்ணுறது எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் என்னோட பொண்ணுக்குமே நான் வாட்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் 1 month ஓகே. ஸோ 1 month முன்னாடி என் பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போது டாக்டர் வரும்போது 45 minutes எங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி இதுக்கு பின்னாடி அந்த சயின்ஸ் என்னோட பொண்ணுக்கு எப்படி அந்த ஹேபிட்டை வெளில போடுறது, பிகாஸ் நான் பாயிண்ட் நினச்சது அவங்களுக்கு இந்த ஹேபிட்டே ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக வெளில எடுத்து தர முடியாது நினச்சேன்.
ஸ்லோலி இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பேசிக்கான வந்து எக்ஸசைசஸ் அந்த குழந்தைக்கு அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி ரொம்ப ரொம்ப பேசிக்காக சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ண வச்சு நானே கிராஜுவலாக என்னாலே வந்து என் பொண்ணுக்கிட்ட நிறைய சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்போது நான் மீட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த டங் ஃபவுண்டேஷன் பற்றி சொன்னாங்க. நானும் டாக்டர் எங்ககிட்ட கேட்டது அதுதான். இது நிறைய பேர்கிட்ட எடுத்துகிட்டு போகணும், நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது ரிலேட்டடாக அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா அவங்க நினச்சிருந்தா இவங்க வந்து அவங்களுக்கு வர பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை அவங்களுக்கு வர பசங்க மட்டும் ட்ரீட் பண்ணி ஒரு பிஸ்னஸாக கூட அதை எடுத்துருக்கலாம். பட் அவங்க ஃபவுண்டேஷனாக ரன் பண்ணி அதை வந்து ஒரு காஸ் எடுத்து மல்டிபிள் பேரண்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டி இருக்கிற ஃபீல்டு இருக்கிற மற்ற ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ்க்கு வந்து இதை எஜுகேட் பண்ணணும், அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சது ரொம்ப 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 பெரிய விஷயம். அண்ட் ஐ திங்க் கலெக்டிவ்லி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஸ்ருதிரா சொல்ல மாதிரி பேரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கிராண்ட் பேரண்ட்ஸ் நம்ம ஜென்ரேஷனாக கண்டிஷனாக நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம கொண்டு வர சேஞ்சால பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் வரப்போகுது. நம்மளுக்கே தெரியாமல் வந்து தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு நல்ல காஸ்க்கு வந்து என்னால் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக டாக்டர் ஷில்பா அண்ட் டீம் ஆட் ஃபார் த டங் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக நான் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு ஆல்சோ ஸ்ப்ரெட் as much as ever as possible. So thank you so much, Doctor, for your